அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பத்திரிகையாளருடைய சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 5 தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வரக்கூடியவர்களை இப்பொழுது கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அவல நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலேயே தமிழ்நாடு அரசு அதேபோல் மத்திய அரசு ஏற்பாடு செய்தர வேண்டும் என்பது குறித்து இன்று நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 18 பேரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதேபோல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகள், அன்பு சகோதரர் வியனரசு உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பது 1929ஆம் ஆண்டு அன்றைய காலகட்டத்தில் அந்த வன நிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கின் கீழ் இருந்தது. அது பின்னர் செங்கமட்டி ஜமீர் என்பவருடன் அது பராமரிக்க ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஜமீன் பல்வேறு காரணங்களுக்காக அந்த வனப்பகுதியை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலேய கம்பெனிக்கு 99 வருட குத்தகைக்கு அதை அவர்கள் வழங்கினார்கள். அந்த வனப்பகுதியில் அதன் பின்பு தேயிலை, காப்பி, மிளகு உட்பட பல்வேறு விதமான வனப்பகுதியில் விளையக்கூடிய பொருட்கள் விளைவிக்கப்பட்டன. 1929க்கு முன்பாகவே அங்கே பணிபுரிவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய காடுகளை சீர்திருத்துவதற்காக எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் இல்லாத அந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து பலர் விருப்பப்பட்டும் பலர் விருப்பப்படாமலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் அல்லது இழுத்து செல்லப்பட்டார்கள். இன்று கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படக்கூடிய நிலைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மூதாதையர்கள் அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்பொழுது 1929ஆம் ஆண்டு குத்தகைக்கு பெற்ற பிபிடிசி நிர்வாகம் சட்டப்படி 99ஆம் ஆண்டு என்பது 99 வருடம் என்பது 2028ஆம் ஆண்டு முடிவடைய இருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் தேயிலை தோட்டங்களை மூடிவிடப் போவதாக ஒரு செய்தியை சொல்லி, ஆனால் அதை எந்த இடத்திலேயும் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடாமல் இப்பொழுது அங்கே பணிபுரியக்கூடிய 584 குடும்பங்களை சேர்ந்தவர்களை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய மாஞ்சோலை என்பது அந்த தேயிலை தோட்டத்தில் 5 பிரிவுகள் உண்டு. ஒன்று அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு பகுதியிலிருந்து போனவுடன் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது. அது 222 ஹெக்டேரில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 4 முக்கு என்பது, அதுக்கு பிறகு ஊத்து என்பது, அதுக்கு பிறகு குதிரை வெட்டி என 5 பகுதிகளிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கார்கள். இப்போ அவர்கள் அனைவரையும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய குடியிருப்புகளிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளியாக தனித்தனியாக அழைத்து பேசி என்பதை காட்டிலும் மிரட்டியும் உருட்டியும் அச்சுறுத்தியும் அவரிடத்தில் விருப்பப்பட்டு அவர்கள்
கையெழுத்து இடாமல், ஆனால் அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்களை இப்பொழுது வெளியேற்றுவதற்கு உண்டான திட்டமிட்டு வருகிறார்கள். இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் வெளியேற்றப்படக்கூடாது. இவர்கள் ஏறக்குறைய 99 வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் குடியிருந்து வருகிறார்கள். எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியிலே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலேயும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதேபோல இங்கே இருக்கக்கூடிய ரோஸ்மேரி என்ற சகோதரி, அங்கே இன்றும் பணிபுரியக்கூடிய தொழிலாளி, அவரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அதேபோல் மற்ற 4 பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மிக முக்கியமாக இங்கே நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுவது, இன்னும் இங்கு இருக்கக்கூடிய பல நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் ஏதோ தொழிலாளர்கள்தான் விருப்பப்பட்டு கையெழுத்து இட்டு விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் யாரும் விருப்பப்பட்டு கையெழுத்திடவில்லை. அவர்களுடைய வறுமை, ஏழ்மை, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியாக கண்காணிகள், அதாவது சூப்பர்வைசர் அழைக்கப்படக்கூடியவர்களை அழைத்து தனித்தனியாக பேசி அவர்கள் வாங்கி கொண்டார், கையில் ஓய்வு பெற்றுக்கொண்டு அவர்கள் போகப் போகிறார்கள், நீ வாங்கிக்கொள், இல்லை என்றால் உனக்கொன்றும் கிடைக்காது என்று ஒவ்வொருவரையாக தனித்து பேசி அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது எந்த விதத்திலும் சட்ட ரீதியாகவும் முறையற்றது, அதேபோல மனித நேயமற்றது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது அதாவது அவர்களுக்கு இந்த மாஞ்சோலை பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை மீட்டுத் தர வேண்டும் என்பது. ஆனால் அரசனுடைய தரப்பு அல்லது அதிகாரியுடைய தரப்பில், இன்னும் அரசனுடைய தரப்பில் எந்த விதமான ஒரு அமைச்சர் அளவிலோ அல்லது ஒரு உயர் அதிகாரியுடைய மட்டத்திலிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது வனத்துறை அதிகாரிகளை வைத்து பல்வேறு விதமான அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அது காப்பு காடுகள், அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கப்பட்டுவிட்டது. ஏற்கனவே அது ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகள் காப்பகமாக இருக்கிறது. எனவே இந்த நிபந்தனைகளின்படி அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் நம்முடைய அன்பு சகோதரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் என்பது 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், அதன்படி, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தை எப்பொழுது வந்ததோ அப்பொழுதிருந்தே அது புலிகள் காப்பகமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய இப்பொழுது 45-50 வருடங்களுக்கு மேலாக அங்கே தேயிலை தோட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கம்பெனி நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த அரசு சொல்லுவது, அது அதிகாரிகள் சொல்வதைப் போல அது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட உடனேயே 1975ஆம் ஆண்டே ஏன் பிபிடிசி கம்பெனி மூடப்படவில்லை, அவர்கள் வெளியேற்றப்படவில்லை? இரண்டாவது, இந்த காடு ஏற்கனவே அது காடாக, அடர்த்தியான காடாகத்தான் இருக்கிறது. பெயரளவுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அறிவிக்கப்பட்டது 2018. அதுவும் 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கொடுத்த தீர்ப்பினுடையபடி அதுக்கு பிறகு 2018 அவர்கள் அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கமாக இதுபோன்ற காப்பு காடுகள் என்று ஒரு காட்டை அறிவிப்பதற்கு முன்பாக அந்த பகுதியிலே யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். இதுபோல நாங்கள் காப்பு காடுகளாக அறிவிக்கப் போகிறோம், புலிகள் காப்பகமாக அறிவிக்கப் போகிறோம், யானையினுடைய பாதுகாப்பு அம்சமாக அறிவிக்கப் போகிறோம், அது வேறு எப்படி அறிவித்தாலும் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய அதாவது கருத்துக்களை பெற்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய 2018 5000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காப்பு காடு அரசாணை பிறப்பிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அரசாணை பிறப்பிக்கிற போது நிர்வாகத்துக்கு மட்டும்தான் கொடுத்தார்கள். அங்கே 5000 தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு வரி கூட இந்த அரசு குறிப்பிடவே இல்லை. எனவே திட்டமிட்டு அங்கு வாழக்கூடிய ஏழை எளிய அந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவது என்ற ஒரே குறிக்கோளோடு இப்பொழுது அந்த தமிழ்நாடு அரசு மறைமுகமாக பிபிடிசி அந்த நிர்வாகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அவர்களை வெளியேற்றுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டித்து விடுகிறார்கள், குடியிருப்பை துண்டித்து விடுறாங்க. ஒரு டெலிஃபோன் ஐடிக்கு அதாவது தொலைத்தொடர்புக்கு வாய்ப்பில்லாமல் போகுது. ஸோ இதுபோல் தொடர்ந்து அந்த மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் கடந்த 1.5 மாத காலமாக அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளுமே இல்லை.
அவர்கள் எப்படி 1.5 மாதமாக வேலை இல்லைன்னா அந்த தொழிலாளியால் வாரம் சம்பளம் அந்த மாத சம்பளம் வாங்கித்தான் அவர்களால் வாழ முடியுங்கிற போது இது மாதிரி 1.5 மாதம் அந்த தொழிற்சாலையை மூடி வச்சுட்டு வேலை கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? எல்லாருடைய குழந்தைகளும் பணம் கட்டித்தான் அவங்களுக்கு இவர்கள் மாத சம்பளம் வாங்குறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின் பிரிவில் இருந்தாலும் கூட அவர்கள் மாதத்தம் சம்பளம் பெறுகின்ற காரணத்தினால அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பல சலுகைகள் அவர்களுக்கு கிடையாது. எனவே பல குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வியெல்லாம் நம்முடைய இவர்கள் இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் தனித்தனி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர்கள் விருப்பு ஓய்வு எழுதி கொடுக்கப்படவில்லை.